ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. ஓதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஓதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான பக்தி வணக்கங்கள். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வரும் இந்த வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் ஒரு அருமையானதொரு ஆலயம், முருகனுடைய ஆலயம். தண்டபாணி சுவாமி மலைக்கோவில் என்று அந்த கோயிலுக்கு பெயர். தண்டபாணி சுவாமி மலைக்கோயில். இந்த கோயிலோட முக்கியமான அம்சமே செவ்வாய் தோஷம் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும், அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த முக்கியமா செவ்வாய் தோஷம் ஜாதகத்திலே இருப்பவர்கள் இந்த முருகனை வழிபட்டால் சத்தியமாக அந்த செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று ஐதீகம். ஏனென்றால் முருகன் பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்வார்கள் செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன். எனவே இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், அதனால் திருமணம் தடைபட்டு இருப்பவர்கள், இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தா அவ்வளவு விசேஷம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்போ திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். இந்த கோயில் திருவண்ணாமலையிலிருந்து போலூர், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தெரிந்த ஊர் போலூர். இந்த போலூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு இந்த ஊர். இந்த ஊர் பெயர் ரே குன்னத்தூர் என்று பெயர். ரே குன்னத்தூர். போலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. போலூர்ல இருந்து நிறைய பஸ் இருக்கு. இந்த வண்டி, இந்த கோயிலுக்கு நிறைய வண்டிகள் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு, பல வசதிகள் இருக்கு. இந்த வாகன போக்குவரத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஆண்டுகள் என்று பார்த்தால் ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் இந்த தண்டபாணி கோயில். இந்த தண்டபாணி கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த தண்டபாணி கோவிலை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் முக்கியமான மலைப்பகுதிகள். அந்த சைடு பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. இந்த வடக்கே பாத்தீங்கன்னா வடவேடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி நான் பின்னால் உங்களுக்கு தெளிவாக விளக்க இருக்கிறேன். ரொம்ப அழகானது ஒரு ஆலயம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயமும் கூட. வடவேடு ரேணுகா தேவி என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆலயம் அந்த பக்கம் இருக்கு. ஆக ஒரு 3 முக்கிய ஆலயங்களின் நடுவிலே இந்த தண்டபாணி ஆலயம் அமைந்திருக்கிறது. அது ஒரு மலைக்கோவில். இது அடிவாரத்தில் ஒரு கம்பீரமான ஒரு கணபதி இருக்கிறது. அங்கேயே நவக்கிரகம் இருக்கு. அப்புறம் இந்த முருகனை பார்ப்பதற்கு ஒரு 100 படிகள் கடந்து செல்ல வேண்டும். இந்த 100 படிகள் கடந்து அந்த முருகனை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சத்தியமாக செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஊருக்கு ஏற்கனவே ஒரு பழைய பெயர் ராஜ கம்பீர நல்லூர் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஏன்னா முருகன் ராஜ கம்பீரத்தோடு அங்க இருக்கிறதா ஐதீகம். எனவே இந்த ஆலயத்திற்கு ராஜ கம்பீர நல்லூர் என்ற பெயர் உண்டு.
இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு. என்ன பெயர் அப்படின்னா திருநதி குன்றம் என்ற பெயர் இருக்கிறது. ஏன்னா இந்த ரேகுன்னத்தூர் நான் ஊர் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஊர்ல அந்த காலத்துல சுற்றி ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு 3 ஆறுகள் அந்த ரேகுன்னத்தூரை சுத்தி போயிருந்தது. அது நடுவில் இந்த கோவில் அமைந்திருக்கிறதுனால திருநதி குன்றம் என்ற பெயரும் இந்த ஆலயத்துக்கு உண்டு. இந்த ஆலயத்திலே ஒரு அழகான முருகன் கம்பீரமாக தண்டம் ஏந்தி காட்சியளிக்கிறார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த முருகனோட பீடம் இருக்கு பாத்தீங்களா, முருகன் நிக்கிற பீடம் அது பிரணவ வடிவத்தில், அதாவது ஓம் என்ற வடிவத்திலே அந்த பீடம் அமைந்திருக்கிறது. அது ஒரு விசேஷம். இது எல்லா கோயிலையும் அமைஞ்சிருக்காது. ஒரு சில முருகன் கோயில்ல மட்டும்தான் பீடம் ஓம் வடிவிலே இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே சிவனும் முருகனும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் என்பது விசேஷம். இது ஒரு விசேஷமாங்க. அங்க இன்னொரு விசேஷம், அந்த பகுதி மக்கள் பெரிதும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 100 படி இருக்கு பாத்தீங்களா, அடிவாரத்துல கணபதி தரிசனம் பண்ணி நவகிரகத்தை பிரதேசனம் பண்ணி அடிப்படையிலேருந்து இந்த 1வது படியிலேருந்து நீங்க ஏற ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கின்றன, பல குறைகள் இருக்கின்றன. இவற்றை நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் முறையிட முடியும். ஏன்னா அவரால் தான் இதை தீர்க்க முடியும். அவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கின்றன. இந்த முதல் படியிலேருந்து உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகணுமா. அதாவது எனக்கு வேலை, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையன் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு பல கஷ்டங்கள் இருக்கலாம். இதை நீங்க ஒவ்வொரு படியிலையும் நீங்க சொல்லிட்டு போய் அந்த 100வது படி ஏறி முருகனை தரிசித்தால் நீங்க மலையிலேருந்து இறங்கி வரும்போதே அந்த பிரச்சனை தீர்வதாக அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையான விஷயம். எனவே கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் கடவுள். நம்ம 100% சரணாகதியோட நம்ம கடவுளை வேண்டிக் கொண்டால் நமது பிரச்சனைகள் சத்தியமாக தீரும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அங்கே ஒரு முறை கண்டிப்பாக போய் அந்த முருகனை தரிசிக்க வேண்டும். ஒண்ணு. அந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, முருகனுடைய கோயில்ல சாதாரணமா என்ன கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க, விபூதி வாங்கிக்கலாம். அதோட செடாரி சாற்றுகிறார்கள் அந்த கோயில்ல. சாதாரணமா செடாரி எங்க சாற்றுவார்கள் அப்படின்னு சொன்னா பெருமாள் கோயில்ல தான் சாற்றுவார்கள். இது ஏன் சார் அப்படின்னு நான் கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு வித்தியாசமான கதை. அங்க அந்த ரேகுன்னத்தூர் பகுதியில் இப்ப இந்த முருகன் கோயில் இருக்கிற இடத்துல ஒரு ஆதி காலத்திலே, இது காலம் சரியாக சொல்லப்படவில்லை, அதுக்கு சரியான சான்றுகள் இல்லை, ஒரு ஆதி காலத்திலே அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த பெருமாள் கோவில் இந்த இயற்கை சீற்றங்கள், இந்த மழை புயல், அதனால அந்த பெருமாள் கோவில் சிதிலமடைந்து சேதமடைந்து அந்த பெருமாள் கோயில் காணாம போயிட்டான். அப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த பகுதியில் ஒரு முருகன் கோயில் இல்லையே, அது மலையா இருக்கிறதுனால குன்றுள்ள இடமெல்லாம் முருகன் என்ற அடிப்படையிலே அந்த இடத்திலே ஒரு முருகன் கோயிலை கட்டுவதற்காக ஒரு வேலை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த வேலை பிரதிஷ்டை பண்ணி அந்த வேலுக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து முருகனுடைய ஆலயம் அங்கே வந்தது. இன்னைக்கு என்ன அங்க ஐதீகம் அப்படின்னா, அந்த முருகன் பீடத்தின் கீழே பெருமாள் வீற்றிருப்பதாக அந்த மக்கள் நம்புகிறார்கள். ஐதீகம் கூறுகிறது, அந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆக அந்த பெருமாளை நினைவு கூறும் வகையில தான் செடாரி சாற்றுகிறார்கள். இதுல என்ன விசேஷம், அங்க முருகன் தனியா இருக்கும் பொழுது அங்க வள்ளி தேவயானை கிடையாது, மூலவருக்கு. ஆனால் எதிர்க்கிய உற்சவர் இருக்கிறார், அந்த உற்சவருக்கு வள்ளி தேவயானை உண்டு. எனவே கண்டிப்பா அந்த வள்ளி தேவயானோட இருக்கிற முருகனை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி சத்தியமாக திருமணம் கைகூடும் என்பது சத்தியம். எனவே நீங்கள் திருவண்ணாமலை போகிறவர்கள் பக்கத்திலே போலூர் போய், போலூர்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு தொலைவிலே இருக்கிற இந்த ரேகுன்னத்தூர் ஊரிலே இருக்கின்ற இந்த தண்டாயுதபாணி மலைக்கோவிலுக்கு சென்று அந்த முருகனை தரிசித்து உங்கள் செவ்வாய் தோஷம் நீங்க பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.